ஒரு தோட்டத்தில் சுவை மிகுந்த பழங்கள் நிறைய இருந்தன. அதில் யார் மிகவும் சுவை மிகுந்தவன் என்ற போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது. அதில் சுவையிலும் தரத்திலும் சிறந்ததாக 3 கனிகள் தேர்வு செய்யப்பட்டிருந்தன. அவை 3ம் தாங்கள் தங்கள் பெருமைகளை கூறி சண்டையிட்டு கொண்டிருந்தன. மாம்பழம் கூறியது, நானே எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்தவன். சுவையிலும் மனத்திலும் என்னை மிஞ்ச யாரும் இல்லை. மாதா ஊட்டாத சோறும் மாங்கனி ஊட்டும் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவன். என்னிடம் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது. பொட்டாசியம், மெக்னீசியம், காப்பர் போன்ற கனிமங்களும் என்னிடம் அதிகமாக காணப்படுகிறது. எனவே நான் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்று மாம்பழம் தன்னை பற்றி பெருமையாக கூறியது. அதனை கேட்ட பலாப்பழம், உன் சிறப்பை பற்றி கூறினாய் அல்லவா? இப்போது என் சிறப்பை பற்றி கேள். அப்போதுதான் யார் உண்மையில் சிறந்தவன் என்பது உனக்கு தெரியும். பார்ப்பதற்கு வெளியில் முட்களுடன் கடினமான தோற்றத்தை கொண்டவன் நான். ஆனாலும் என்னில் இருக்கும் பலாச்சுளைகள் மிகவும் சுவை மிகுந்தவை. தேனுக்கு இணையாக என்னை மதிப்பிடுவார்கள். என்னில் வைட்டமின் ஏ, சி, இ, கே போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. மெக்னீசியம், செம்பு போன்ற பல சத்துக்களும் இருக்கின்றன. இவ்வாறு பலாப்பழமும் தன்னுடைய பெருமைகளை பற்றி எடுத்து கூறியது. அடுத்ததாக வந்த வாழைப்பழமும் தான் பெரியவன் என்று எடுத்துரைத்தது. நான் எல்லா நாட்களிலும் மிகவும் எளிமையாக கிடைப்பவன். அனைவராலும் உண்ணப்படுபவன். என்னில் விட்டமின் ஏ, பி, பி2, சி மற்றும் சுண்ணாம்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன. இது மட்டும் இல்லாமல் வாழையடி வாழையாக என்னும் மரபு வார்த்தைக்கு சொந்தக்காரன் நான். எனவே எல்லாவற்றிலும் நானே சிறந்தவன் என்று வாழைப்பழமும் தன் பெருமைகளை எடுத்து கூறியது. அங்கிருந்த சூரியன் சொன்னது, நீங்கள் மூவரும் சிறந்தவர்கள்தான். ஆனாலும் தான் மட்டும்தான் சிறந்தவன் என்று கூறுவது தவறு. தன் தவறை உணர்ந்த 3 பழங்களும் மற்றவர்களின் சிறப்பை உணர்ந்து கொண்டன. மாம்பழம் கூறியது, என்னை விடவும் பலா, வாழை ஆகிய இருவரும் சிறந்தவர்கள். அப்போது பலா கூறியது, இல்லை இல்லை, மா மற்றும் வாழை ஆகிய நீங்களே என்னை விடவும் சிறந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்றது. அப்போது வாழை கூறியது, இல்லை நண்பா, நாம் மூவரும் சிறந்தவர்கள்தான். நம்மில் ஒருவரும் தாழ்ந்தவர் இல்லை. 3 பழங்களின் விட்டு கொடுக்கும் தன்மையை பார்த்த சூரியன், மா, பலா, வாழை ஆகிய நீங்கள் மூவரும் இவ்வளவு ஒற்றுமையாக இருப்பதை பார்ப்பதால் நீங்கள் இனி தனித்தனி பெயர்களில் அழைக்கப்படாமல் முக்கணிகள் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று ஆசீர்வாதம் வழங்கியது. ஆதலால் இன்றளவும் முக்கணிகள் என்றால் மா, பலா, வாழை என்று கூறுவர். விட்டு கொடுப்பதால் ஏற்படும் சிறப்பு, இல்லை என்றால் ஏற்படும் இழப்பு. இதுவே இக்கதையின் நீதியாகும்.